கட்டி தொண்டை ஆபரேஷன் பண்ணியிருக்குது. அதை மருமகன்னு நெய் விளக்கு விற்கிறாங்க. ஏதோ 10 ரூபா சம்பாரிச்சு மருமகள்கிட்ட கூப்பிட்டுட்டு மாதம் ஒரு ஊசி குளுக்கேசு போட்டுக்கிட்டு இந்த நாவாத்தாளுக்கு பாம்பு நாகமாக இருக்குது, கெங்கையில் உள்ளர விழுந்துருச்சு, அதை தூக்கி உள்ளர விட்டாங்க. அது வார மக்களுக்கு கல்யாணம் காட்சி முடியலைனாலும் முடிஞ்சிடும். நீங்களுக்கு நான் ஒரு நாளைக்கு 40 ரூபாய்க்கு கேள்வி எல்லாம் சொன்னேன். சாமியாடி 10 ரூபா ஓட்டினா எனக்கு என்ன தெரியாது. காலி பிடிச்சி வாக்கு சொன்னேன். இப்போ சொல்ல முடியாது. கட்டி தண்டி கட்டி இருந்துச்சு. அதை எடுத்து கையை வெட்டி தைச்சிருக்கு. ஒரு 4 போகிறது வருஷம் போகிறது மாதிரி. எதை இந்த நாவாத்தால கூட்டி பொறுக்கி விளக்கு போட்டுக்கிட்டு அங்கே கிடக்கல தேங்காய் மடி. அது மாடு கன்று போட்டுக்குது. ஆமாம், மாடு ஒன்று. அந்த அரிசியை எடுத்துக்கொண்டு அது கஞ்சி வச்சு ஊற்றிட்டோம். கேப்பாளுங்க மருமகள் அது தேங்காய் வெள்ளி அங்கே போகிறது. அங்கே கோயில் இடத்துல வீணாக கிடக்குன்னு சுத்தம் பண்ணுவேன். இதை வேலை பார்த்துக்கிட்டு எங்கள் வீட்டுக்காரரு ஒத்த பைசா ஒருத்தருட்டு வாங்க மாட்டார். 10 நாளைக்கு காப்பு கட்டிக்காரு. 10 நாளைக்கு செமேந்தாருக்கு தின்னூறு கொடுத்தா நாவாத்தால கூட்டுவேன், விளக்கு பற்றி வைப்பேன், குங்குமம் மஞ்சள் எடுத்து வைப்பேன். ஏதாவது இஷ்டம் பண்ணால் 2 ரூபா போடுறாங்க, இல்லாட்டி போகிறாங்க. நம்ம சாமி நம்ம நெஞ்சில் இருக்குல்ல, அது மண்ணை எடுத்து நெத்தியில் போட்டு வச்சுக்கிறோட கூட இருக்கான். நீ விடாதீங்க நம்ம முத்து அது தானா வரும். பெரிய உசாரி பொண்டாட்டி காப்பு கட்டிக்கிறவங்க கல்யாணம் முடியாதவங்களுக்கு கல்யாணம் நல்லதே நடத்தி கொடுத்து மக்காச்சியில கொடுக்குறாங்க. வீட்டுக்காரர் பேர் முத்து. நான் பெரிய உசாரி பொண்டாட்டி காப்பு கட்டிக்கிறவங்க.